இருக்கின்றார்கள். அவர்களை நேரடியாக அணுகி, ஏன்னா சில பேர் வர முடியாத சூழ்நிலை இருக்கும் இது போன்ற கூட்டங்களிலே. எனவே சங்கத்தின் சார்பிலே நேரடியாக அவர்களை அணுகி நமக்கு வேண்டியதை செய்தால் நன்றாக இருக்கும் என்று இந்த நேரத்தில் சொல்லி காயப்பட்டிருக்கின்றேன். அடுத்து திரு வள்ளியப்பன், பொருளாளர். என் பேர் வள்ளியப்பன், 1985 மெக்கானிக்கல் பிரான்ச்சு. நான் இங்கே வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி ஆட்டோ ஒர்க் ப்ரைவேட் லிமிடெட் ஒரு ஆட்டோமொபைல் சர்வீஸ் கம்பெனி வச்சுருக்கேன். ஐ ஹாவ் 2 kids, ஐஸ்வர்யா அண்ட் பழனிராம், 10th and 8th படிக்கிறாங்க ரெஸ்பெக்டிவ்லி. என்னை ட்ரெஷராக எலெக்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். வந்து தேங்க்லெஸ் ஜாப்னு சொன்னால் இது மாதிரி கேஷ்லெஸ் ஜாப்பாக இருக்குது. அப்போதைக்கு எப்போ எல்லோரும் கூப்பிட்டு டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கோம். அப்போதைக்கு எப்போ கொடுக்குறவங்களுக்குலாம் எங்களுடைய ரிக்வஸ்ட்டை மதித்து ஃபண்ட் ப்ரொவைட் பண்ணவங்களுக்குலாம் ரொம்ப தேங்க்ஸு. இப்போ கூட கியூமேக்ஸ் மிஸ்டர் சபாபதி வந்து 10,000 rupees டொனேட் பண்ணியிருக்காரு இந்த ஏஜிஎம் கான்ட்ரிபியூஷனில். வந்தவுடனே ஒரு ஆனர் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் ஆல்சோ ஐ ரிக்வஸ்ட் மிஸ்டர் ராஜேஸ்வர், 1987 சில்வர் ஜூப்ளி, இப்போ அசிட்டோபா காரைக்குடியில் வாங்க. ராஜேஸ்வர் அசிட்டோசா அவரோட பிரசிடென்ட் இவர் தான். இவங்க தான் இப்போ சில்வர் ஜூப்ளி பண்ண போகிறாங்க. பேரண்ட் ஆர்கனைசேஷனோட பிரசிடென்ட். ஓகே, என் பேர் ராஜேஸ்வர், 1987, நான் மெக்கானிக்கல். நான் இங்கே வந்து என்னோட ஓன் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 15 வருஷமாக மேனேஜ்மெண்ட் கன்சல்ட்டிங் மெயினாக. இப்போது பர்டிகுலராக லாஸ்ட் 5-6 இயர்ஸாக இன்டர்நெட் மார்க்கெட்டிங் ஏரியாவில் கன்சல்ட்டிங் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வருஷம் இது ஃபர்ஸ்ட் டைம் நான் எங்கள் ஆக்சிட்டோவா சென்னை சாப்டர் இந்த மீட்டிங் வர்றது, இங்கே வந்து இவ்வளோ பேரை பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி நடக்கிறது எனக்கு ரொம்ப நாளாக தெரியாது. இப்போ தான் ஒரு 2-3 மாதம் முன்னால் வள்ளியப்பன் சாரை பார்த்தேன். அப்போ சொன்னார் 21ஆம் தேதி இங்கே வந்துருங்கன்னு. கண்டிப்பாக அப்பயே வர்றதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து எல்லாரையும் பார்த்து இது பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னொன்று, இந்த வருஷம் எங்களது சில்வர் ஜூப்ளி செலிப்ரேஷன் இருக்குது ஆகஸ்டில் ஆஸ் யூஷுவல். அதுக்கு ஆகஸ்ட் 11th 2012, ஆமாம், செகண்ட் சாட்டர்டே. இதுவரையும் எங்கள் பேட்சில் ஒரு 193 பேர் இருக்கிறாங்க. அதில் 150 பேர் இதுவரையும் ட்ரேஸ் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு 43 பேர் முயற்சி எடுத்துகிட்ருக்கோம். எவ்வளோ முடியுதோ முடிச்சிருவோம்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுறதுன்றதை பற்றி நாங்கள் மீட் பண்ணி யோசித்து ஒவ்வொருத்தங்க பில்டிங்கு அதெல்லாம் ஐடியாவை பண்ணாங்க. இப்போ நாங்கள் அநேகமாக என்ன பண்ண போகிறோன்னா, இந்த வருஷம் ஒரு கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு லாங் டேர்ம் கமிட்மெண்ட்டாக ஒரு சாஃப்ட் ஸ்கில்ஸ் ட்ரைனிங் கொடுத்து அவங்கள டெவலப் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அது இந்த வாரம் வந்து ஒரு மீட்டிங் இருக்குது, அதில் டிசைட் பண்ணிவிடுவோம். 3rd இயரில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணி அவங்களுக்கு அந்த 1 year கண்டினியூஸாக கம்யூனிகேஷன், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அந்த மாதிரி ஏரியாஸில் ட்ரைனிங் கொடுத்து அவங்கள டெவலப் பண்ணலான்னு இருக்கோம். அதுதான் ஒரு 5 years கமிட்மெண்ட் கொடுக்கலான்றது எங்கள் பேட்சோட முயற்சி. அது நீங்கள் யாருன்னா எதனா ஐடியாஸ் இருந்ததுன்னா தனியாக பேசும்போது நீங்கள் சொன்னீங்கன்னா எங்களுக்கு நல்லாயிருக்கும். மற்றபடி நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.